எந்த வருத்தமும் இல்ல. எங்க அப்பா அம்மாவால வர முடியல, இவர் அம்மாவும் வர சூழ்நிலையில இல்ல. அதுக்கு பதிலாதே நீங்க, சுந்தரவள்ளி அம்மா, அருணாச்சல ஐயா எல்லாரும் இருக்கீல்ல. நீங்க எப்படி நினைச்சாலும் நாங்க உங்களை எங்க பெத்தவங்க பெரியவங்களாதே நினைக்கிறோம். நாங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மகேஷ் சாரு, சூர்யா சாரு, கூட பொறக்காத பொறப்பா நிக்கிற நந்தினி, இம்புட்டு ஊர் பெரியவங்க, எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பிள்ளைகளா பாக்குற இந்த ஆத்தா, இம்புட்டு பேர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேடம் குறை? கரெக்ட் ஆனந்தி. இப்படி ஒரு கோயில் இருக்கணும், இங்க வந்து தாலி பிரிச்சு கோக்கணும் நம்ம நினைச்சு கூட பாக்கலையே. மகேஷ் சார் மூலமா அந்த ஆத்தாவே நம்மள இங்க வர வச்சிருக்கா. அன்பு, அதுக்கு காரணம் உங்க 2 பேரோட நல்ல மனசு. உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். எஸ், பெர்ஃபெக்ட்டா சொன்ன சூர்யா. நம்மள வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு. அன்பு ஆனந்திக்கு மட்டும்தான். அதனால அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கண்டிப்பா. எங்களை விட நல்ல மனசு நந்தினிக்கு. அதனால இன்னைக்கு நந்தினி கையாலதே தாலி பிரிச்சு கோத்துக்க போறோம். நந்தினி, இந்தாங்க. இது புடிங்க, உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. இந்தாங்க அன்பு. கட்டுங்க. வேணாமா, விட்டுறேன். இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும ஆனந்தி, இப்ப இந்த கயிறை கட்டி கொடு. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ. இந்தாங்க அன்பு, இது ஆனந்தி கழுத்துல போடுங்க. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாணத்தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு, நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே, தந்தர தந்தர தந்தர
அவங்களுக்கு வச்சு கொடுப்பா. தம்பி, 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலை சுத்தி வாங்க. ஐயா அப்ப இந்த கயிறு அதுவும் கழுத்துல இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களுக்கு அது வேண்டாம்னா கழட்டிக்கலாம். வேண்டாம் ஆனந்தி, அதை கழட்டாத. அந்த கயிறு உனக்காகவே அன்பு ஏலத்துல வாங்கி கொடுத்தது. அம்மனோட ஆசீர்வாதமும் அதுல நிறைஞ்சிருக்கு. அது இருக்கிற வரை இருந்துட்டு போட்டுமே, நீயா கழட்டாத. சரி நந்தினி. ம். ஆனந்தி கோயிலை சுத்திட்டு வந்து பூசாரி ஐயா, நாங்களும் இவங்க கூட சேர்ந்து சுத்தலாம்ல? தாராளமா போய் சுத்துங்க. ஓகே. போங்க. மகேஷ் வாடா. டேய் வா. சொல்றேன்ல வாடா. யாயா கமிங். போ. என்ன மித்ரா நிக்கிற? நீ அவங்களோட போய் சுத்திட்டு வா. என்ன எல்லாரும் ஜோடி ஜோடியா போறாங்க? ஏன் ஜோடி இங்க சைலண்டா இருக்குது? ஏமா மாதிரி உங்க அம்மா கூடவே நீ இருக்கிறனால நம்ம 2 பேரும் யூத்தான ஜோடிங்கன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கு 20, உனக்கு 18. வாமா ஜாலியா கோயில் சுத்திட்டு வருவோம். அத்தை சாரி அத்தை, மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டேன். நீங்களும் அதை பெருசுப்படுத்திக்காதீங்க. மாதவி, மாப்பிள்ள ஆசைப்படுறாருல, போயிட்டு தான் வாயேன். நீங்களும் போய் கோயிலை சுத்திட்டு வாங்க. மாமாவே உத்தரவு கொடுத்துட்டாரு. நின்று அத்தை அடிப்பாங்க. போங்க. அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி நடந்துகிட்டே இருப்பீங்க? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மேட்ச்ல அவனுங்களை மண்ணக்கவ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பொறுப்பா? அதான் உன் பொறுப்பு. அந்த மகேஷ் கூட விளையாடும் போது நான் பார்த்தேனே. பரமே, அவன் பொறுப்பு இல்ல. இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்கிறது ஏன் பொறுப்பு. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? அந்த சூர்யா, மகேஷ், அன்பு இன்னும் எவன்லாம் கிரவுண்ட்ல இறங்குறானுங்களோ அவனுக்கு எல்லாரையும் காலி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. பரமே, உன்னெல்லாம் நம்ப முடியாதியா? நீயும் என்னென்னமோ செஞ்ச, எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப மட்டும் உன்னால என்ன செய்ய முடியும்? பரமே,